அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய உடல்நல குறிப்புகளை நம்முடைய அனுபவத்தில் பட்டவரை சேகரித்து தந்து கொண்டிருக்கிறோம். பலரும் பாராட்டி வருகிறீர்கள். அந்த வகையில் இன்று ஒரு செய்முறையை தங்களுக்கு தருகிறோம். நினைத்த நேரத்திலெல்லாம் நமக்கு தேவைக்கு ஏற்ப தேநீர் மற்றும் பானங்களை தயாரித்து கொள்கிறோம். அதே போல கை கால்களில் வலி என்று வந்துவிட்டால் மட்டும் ஏதாவது தைலங்களை பயன்படுத்துகிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் நமக்கு ஏற்படும் தேவைக்கு ஏற்ப நாமே தைலங்களை தயாரித்து மேல்பூச்சாக பயன்படுத்தி பயன் காணுவது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அனைவரும் அவ்வாறு செய்து வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பதிவு உங்களுக்காக. மூட்டு வலி மற்றும் இடுப்பு வலி போன்றவற்றிற்கு நமக்கு நாமே எவ்வாறு தைலத்தை தயாரித்து பயன்படுத்தலாம் என்பதை இப்போது பார்க்க போகிறோம். இது மிக எளிதானது, எல்லோரும் செய்யத்தக்கது. செய்து பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் இதை முழுவதும் வெளிப்படையாக தங்களுக்கு தருகிறோம். இதற்கு தேவையான பொருட்களை இப்போது காண்போம். முதலாவதாக வெள்ளை பூண்டு, அடுத்து ஓமம். ஓமம் ஒரு நல்ல வலி நிவாரணி என்பது தங்களுக்கு தெரியும் அல்லவா? அதை அடுத்து சுக்கு, மிளகு இவற்றை நாம் பொடி செய்து வைத்திருக்கிறோம். இதில் சற்று மிளகு கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளதால் நிறம் சற்று கருப்பாக தோன்றக்கூடும். எனவே சுக்கு, மிளகு இரண்டையும் இந்த அளவுக்கு எடுத்துக்கொள்கிறோம். இதையும் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். இதை தொடர்ந்து இப்போது பாருங்கள், இது கிராம்பு. இந்த கிராம்பும் இந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு அடுத்து பச்சை கற்பூரம். அது என்ன பச்சை கற்பூரம்? மருந்து கடைகளில் கிடைக்கும். மருத்துவ குணம் சற்று கூடுதலாக இருக்கும் இந்த பச்சை கற்பூரத்தில். அதற்கு தொடர்ந்து முடக்கத்தான் கீரை நாம் ஏற்கனவே தோட்டத்திலிருந்து நிறைய பறித்து கொண்டு வந்திருக்கிறோம். அதை இந்த டப்பாவில் வச்சுருக்கோம். இந்த முடக்கத்தான் கீரை அதோட இலைகளை மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம். அது ஈரப்பசை இல்லாமல் இருந்து நல்லது. அதை அடுத்து நல்லெண்ணெய். சுத்தமான நல்லெண்ணெய் பயன்படுத்தினால்தான் நல்ல பலன் கிடைக்கும். நாம் ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இந்த சுத்தமான நல்லெண்ணெயை இதற்கு எடுத்திருக்கிறோம். இந்த எண்ணெயை நாம் இப்போது பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த எண்ணெயோட சுவையே வித்தியாசமாக இருக்கும், சுத்தமான எண்ணெய். அதை தொடர்ந்து நாம் இவற்றை இப்போது வெள்ளைப்பூடு போன்றவற்றையெல்லாம் கசக்குவதற்காக இந்த கல்லை நம்ம வச்சுருக்கிறோம். கல்வத்தில் வச்சு பொதுவாக இடிக்கும் வழக்கம் நம்முடைய உண்டு. என்றாலும் இப்போ அளவு சிறிது என்பதால் இதை நம்ம இப்படி உடைக்க போகிறோம். இந்த கல்வத்தில் இதெல்லாம் போடுறோம். இந்த வெள்ளைப்பூடை இதில் போடுறோம். தேவையான அளவுக்கு அந்த வெள்ளைப்பூடை நம்ம இதில் போடுறோம். போட்டுட்டு அதை தொடர்ந்து மற்ற ஓமம் இதையும் அதில் போடுறோம். வெள்ளைப்பூடு, ஓமம் இதையெல்லாம் அப்படியே கூட ஏன் நம்ம எண்ணெயில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படியே பயன்படுத்துவதால் அதோட சாறு முழுசாக இறங்காது. அதுக்காக தான் நம்ம அதை நசிக்கிறோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சமையல் எல்லோரும் தெரிஞ்சது தான். மருத்துவத்துலேயும் அதே தான். மருத்துவம் சமையலும் ஒன்று தான். சமையலில் நமக்கு நம்ம அன்றாடம் பயன்படுத்துறதுனால அது எளிமையாக இருக்குது. இது நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆரோக்கியத்தை பற்றியான விழிப்புணர்வும் கொஞ்சம் குறையாக இருக்கிறதுனால இந்த மருந்து செய்கிற பழக்கம் குறையாக இருக்குது. முன்னர் காலத்துலலாம் இந்த பழக்கம் மிக அதிகமாக வீடுகளுக்கு ஒரு வைத்தியம் பண்ணி செஞ்சு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. எல்லா பொருளையும் போட்டு அதை நல்லா இடிக்கிறோம். இந்த பொருளை போட்டு நல்லா இடிக்கும்போது அது நல்லா மசிஞ்சு அந்த சாறு நல்லா வெளிப்படும். இந்த சாரோட அந்த நல்லெண்ணெயில் சேர்த்து பண்ணும்போது அதோட குணம் நல்லா கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதை நல்லா விரைவி விட்டுக்கணும். விரைவி விட்டுக்கிட்டு நல்லா போட்டு அதை இடிக்கிறோம். இடிக்க அது நல்லா சேரும். நல்லா மசிஞ்சு வரும்போது அதோட பலன் நல்ல முறையில் கிடைக்கும். நம்ம விரலை விட்டு அது நல்லா நோண்டி பார்க்கணும். அந்த கை பக்குவம் தான் முக்கியம். அதில் கை பக்குவத்தில் நமக்கு அது நல்லாவே தெரியும். பிறகு ஒரு பாத்திரத்தில் அந்த சீலை உடைக்கிறோம் பாருங்கள். அந்த அதோட ஒரிஜினாலிட்டி உள்ள அந்த எண்ணெயை இப்போது சீல் உடைச்சி அது இதில் ஊற்றுறோம். இந்த ஒரு 1/2 லிட்டரு பாட்டில் அது. அந்த அளவு கூட இதுக்கு நம்ம பயன்படுத்தலாம்.
ஆனால் எல்லாமே கைப்பக்குவமும் அனுபவம் தான் முக்கியம். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அது உணர்வோடு செய்யும்போது அந்த பலன் கிடைக்கும், அளவும் சரியாக அமையும். இதில் சில பொருட்கள் வந்து நம்ம அளவு கொஞ்சம் கூடுதலாக போயிட்டுது, குறையா போயிட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வருத்தப்பட வேண்டியதில்லை. அதெல்லாம் மருந்து பார்த்துக்கும். மருந்துக்கு வந்து அதெல்லாம் நமக்கு பயன்படுறதுக்காக தானே அவைகள்லாம் படைக்கப்பட்டிருக்குன்னா, அதனால் அவங்கெல்லாம் வந்து அது சரியாக நம்மளை பார்த்துக்குவாங்க. அதனால் கொஞ்சம் கூட குறைய இருக்கிறத பற்றி யாரும் யோசிக்க வேண்டியதில்லை. எல்லாருமே இதெல்லாம் பயன்படுத்தணும். வீட்டில் நம்ம முன்னாடி சொன்னோம்ல, தேநீர் பயன்படுத்துறது, தேநீர் தயாரிக்கிறது எவ்வளவு எளிமையாக செய்கிறோமோ, அதே போல் இந்த மாதிரியான விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து எளிமையாக இதை செய்கிறோம். அதனால் இதில் வந்து ஒவ்வொரு பொருளும் இத்தனை கிராம் அளவு சேர்க்கணும், இவ்வளவு எடை இருக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லலை. ஏன்னா அப்படி நம்ம சொன்னால் அது எடை பார்த்து செய்யணுங்கிற எண்ணம் வந்ததுன்னு வச்சுடுங்களேன், அது வந்து எல்லோரும் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வராது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட குறை இருக்கட்டும், தைரியமாக செய்யலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த தைலத்தை செய்யும்போது அந்த பிரச்சனை கிடையாது. அதனால் தைரியமாக அது செய்யலாம். அதை வந்து தீ சூடு கொடுக்கும்போது இளம் சூடாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அதிகமான சூட்டில் வந்து பொதுவாக மருந்துகள் செய்கிறது இல்லை. ஆக்சுவலாக முறைப்படி பார்த்தா இதுக்கெல்லாம் வந்து முறைகளே உண்டு. அதை நம்ம பின்னர் தெளிவாக அது துல்லியமாக செய்து விளக்குவோம். இப்போ வந்து எளிமையான முறையில் எல்லாரும் பயன்படுத்துகிறோம். எல்லாத்துலேயும் இருக்கிற கருவிகளை பயன்படுத்தி செய்யட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம செய்கிறோம். அதனால் நீங்கள் எல்லோரும் செய்யுங்க. செய்யும்போது அதில் சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்கள் நீங்கள் நம்மளை வந்து பல வழியில் தொடர்பு கொண்டு வாரீங்க. அதுக்கெல்லாம் விளக்கம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இதுபோல் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வாங்க. இப்போ இந்த அடுப்பில் விட்டு அந்த சூட்டுக்கு வந்து அது வந்து ஒரு நுரை அடிக்கு பார்த்தீங்களா, வெள்ளையாக அது வரும். அது வந்து இந்த தைலம் செய்யும்போது வரக்கூடிய ஒன்று தான். அதை பற்றி ஒன்றும் இல்லை. தொடர்ந்து இது பண்ணுவாங்க. நமக்கு தேவை என்னென்னா, இந்த மூலிகை பொருட்கள் எல்லாமே அதில் வந்து இந்த சாறு அதில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை செய்கிறோம். இப்போ வந்து ஓரளவுக்கு சாறு இறங்க தொடங்கிட்டு பாருங்கள். அந்த இலை வந்து பக்குவத்தை பார்க்க வரும்போதே அனுபவத்தில் நமக்கு தெரியும். அந்த அனுபவத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம்னாச்சுன்னா, அந்த சாறு, அந்த முடக்கத்தான் கீரையோட சாறு இந்த எண்ணெயோட கலந்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வந்து இலையே கொஞ்சம் ஒரு மாதிரி வாடி வதங்கி அந்த சத்து பொருள்லாம் இதில் இறங்குனதை நம்ம உணர முடியும். அது உணர்கிற வரைக்கும் இதை நம்ம அப்படியே செஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா நுரை வருது. வரட்டும், நல்லா வரட்டும். அதுக்கு பிறகு நல்லா அந்த இதுகளை நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே வரணும். கிண்டி கொடுத்துக்கிட்டே வரும்போது அதோட தரம் வந்து நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அப்படி செஞ்சு வரோம். செஞ்சு வரும்போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கலாம். அந்த இலை வந்து எந்த அளவுக்கு அதோட சாறு இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அப்படி நம்ம தயாரித்து ஓரளவுக்கு சூடு குறிப்பிட்ட அளவுக்கு வந்த பிறகு நம்ம வந்து அந்த பச்சை கற்பூரத்தை வந்து இப்போ போட்டோம் பார்த்தீங்களா, போட்டு அதுக்கு பிறகு அதை வந்து அப்படியே இந்த எண்ணெயை எடுத்து அந்த இலையோடு சேர்த்து எடுத்து வடிகட்டுறோம். முறைப்படி நம்ம வந்து வெள்ளை துணியிலையும் வடிகட்டலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு அமைப்பெல்லாம் தேவை கிடையாது. வெள்ளை துணியில், பருத்தி காட்டன் துணியில் அதை வடிகட்டி வர்றது ரொம்ப சிறப்பு தான். அதுபோல் செஞ்சு வரும்போது மேலே இருக்கிற அந்த இலை, மற்ற மூலிகை பொருட்கள் நம்ம போடுறது எல்லாமே மேலே தங்கிடும். சுத்தமான எண்ணெய் மட்டும் நம்ம பயன்பாட்டுக்கு உரியது கீழே பாத்திரத்தில் தங்கும். அதை எடுத்து நம்ம அதை பயன்படுத்திக்கிடலாம். இதை எப்படி பயன்படுத்தணுன்னாச்சுன்னா, இளம் சூட்டில் நம்ம வலி உள்ள பகுதியெல்லாம் போட்டு அரை மணி நேரத்துக்கு அதை அப்படியே வச்சுருந்து வெந்நீர் ஊத்தடம் கொடுக்கலாம். வெந்நீர் ஊத்தடம் கொடுக்கும்போது இதில் சிலர் என்ன அனுபவ முறையில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கசடுகள்லாம் இருக்குல்ல, இதோட இன்னும் சில மூலிகைகள் கூட சேர்க்கலாம். இல்லைன்னா இதை மட்டும் எடுத்து ஒரு துணியில் வச்சு கிளின்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் ஒரு துணியில் கட்டி அந்த துணியை ஒரு தண்ணி, உப்பு சேர்ந்த ஒரு தண்ணியில் முக்கி சூடு பண்ணி அதை ஒத்தடமாக உடம்புக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து கொடுத்து வந்தால், சில 2 மணி நேரம் கழித்து கூட கொடுக்குறாங்க. கொடுத்து வந்தால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அது நல்ல தீர்வாக வருது. இதே போல் நீங்கள்லாம் செய்து பார்க்க வேண்டும், பலன் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லி காட்டியிருக்கிறோம். நம்ம தலைக்கு வந்து தினமும் எண்ணெய் தேய்க்கிறோம். தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறோம், மேலே கூட தேய்ச்சிக்கிடுறோம். ஆனால் உடல் வலிக்குன்னா அதுக்கு ஒரு எண்ணெய் தேய்க்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து நமக்கு இல்லாத சூழ்நிலையில் நம்மளை வளர்ந்து வந்திருக்கிறோம். எனவே அப்படி இல்லாமல்
உடல் வலி வந்தால் உடனே இந்த போலி தைலங்கள், ஏன் தினமும் தான் தேய்ச்சிட்டா போகுது, தலைக்கு திறமை என்ன தேய்க்கிறோம்ல, அதே போல் உடம்புக்கு தேய்ச்சிட்டு போகுது, அதனால் அந்த வலி பெருசாகாது. இப்படி பல நாட்களாக அது வலியை கண்டுக்காமல் இருந்ததுனால தான் உடல் வலி வந்தால் அது குணமாகிறதுக்கும் பல நாட்கள் ஆகுது. ஆரம்பத்திலே இந்த மாதிரி எண்ணெய்களை தேய்ச்சி வந்தால் இந்த பிரச்சனைகள் வராது, உடல் வலிக்கு நல்ல தீர்வு காணலாம். இதை நீங்கள் எல்லாரும் செய்து பார்த்து பலன் பெற வேண்டும். உங்களுடைய இந்த விழிப்புணர்வுக்கு ஏற்ப இன்னும் கூடுதலான தகவல்களை நம்ம தரதுக்கு தயாராக இருக்கிறோம். எல்லாத்தையும் வெளிப்படையாகவே நீங்கள் எல்லாம் செய்து மற்றவங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து எல்லோரும் பயன்பெற வேண்டும், எல்லோரும் நன்மை பெற வேண்டும் என்று கூறி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி.